ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு புட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னுட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 பேருக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நமக்கு வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்ல பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் இவ்வளோ பெருசு பெரிய வெங்காயம். கருவேப்பிலை வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து பூண்டு, இஞ்சி, சோம்பு, இது 3த்தையும் வந்து தட்டுறதில் போட்டு மிக்சியில் போடக்கூடாது. சும்மா அப்படியே தட்டி ஒன்றும் பாதியமாக தட்டி இதை வச்சுக்கணும். அவ்வளோதாம்மா. இது தேவையான பொருள் இதுதான். நம்ம அடுத்தது வந்து நம்ம எப்படி அது செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்லா இருக்கும்மா. இது கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். ரொம்ப நல்லா இருக்கும்மா. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள். நம்ம வந்து கடுகு போட்டுடலாமா. கடுகு, உளுந்து போட்டுடலாம். உளுந்து போட்டாச்சு. அவ்வளோதாம்மா. அது வெடிக்கட்டும். இங்கே பாருங்கள், 2 கடலைப்பருப்பு போட்டுடலாமா. 2 கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, அது 3த்தையும் தட்டி வச்சுருக்கேம்மா. அவ்வளோதாம்மா. இதெல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம போட போகிறோம். அவ்வளோதாம்மா. வெடித்த உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா தள்ளிடலாமா. அதுக்கடுத்தது கருவேப்பிலையும் வெங்காயமும். அவ்வளோதான். அது தள்ளிட்டு இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கலாமா. இந்த உருளைக்கிழங்கு புட்டு எதுக்கு நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நல்ல ஒரு லெமன் சாதம் இருக்குது பார்த்தீங்களா, லெமன் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். லெமன் சாதத்துக்குமே நல்லா இருக்கும்மா. என்னதான் சப்புன்னு இருக்கும்னு பார்க்குறீங்களா? இல்லை, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகா காரம் தான், வேறு எந்த காரமே கிடையாது. அடுத்தது வந்து புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி கட்டி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இது நல்ல ஒரு காரசாரமாக காரக்குழம்பு வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு மிளகு குழம்பு வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரக்குழம்பு, அதுக்குன்னு சூப்பராக இருக்கும்மா. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு புட்டு. நாங்கள் உருளைக்கிழங்கு புட்டுன்னு சொல்லுவோம்மா. நீங்கள் இது பேர் என்ன சொல்லுவீங்கன்ட்டு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், நமக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் பொறுமையாக தான் வதக்கணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா ஒரு ரசம் வச்சா கூட இது நல்லாயிருக்கும்மா. இந்த ரொம்ப காரம் வேண்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். ஆனாலுமே எனக்கு இது காரம் இருக்கும்மா. ஏன்னா நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் கூட போட்டோன்னா கொஞ்சம் சுருக்குனே இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு வந்து டக்குன்னு கூட நமக்கு ஆகிடும் அந்த வேலை. காலையில் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு சாதத்தை கூட நீங்கள் வந்து கலக்கி கூட கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு சாதம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து காரம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாதத்தை போட்டு நீங்கள் கலக்கி கொடுத்தா கூட கொஞ்சம் மிளகு தூளி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாதம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம். நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு 3த்தையும் தட்டி வச்சுருக்கோமோ அதை போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் நமக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் ஆகும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இந்த அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு காய் பொரியல் அந்த மாதிரிலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேம்மா. சாம்பார் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும்மா. இவ்வளோ ஒரு கொஞ்சம் காரசாரமான சாம்பார் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வறுவல் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் நல்ல வெங்காயம் வதங்கி வந்துருச்சுமா. நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் சேர்க்குறவங்க வந்து பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சேர்ப்பேன் எப்பயுமே. ஏன்னா உருளைக்கிழங்கு வாய்வுன்றதுனால பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
அதனால தான் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், சோம்பு சேர்த்துருக்கோம். 3மே சேர்த்ததுனால வந்து நமக்கு வாயுவுமே நமக்கு கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாமா. இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம இப்படி மசிச்சு இப்படி போட்டுக்கலாமா. அவ்வளோதாம்மா. இது வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இப்படி மசிச்சு போட்டுக்கிட்டு பாருங்கம்மா, மொத்தமாகவே நான் வந்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். இப்படி வந்து நம்ம வந்து போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாம்மா. நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுட்டோமா. இனி வந்து நமக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம பரட்டி விட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும்மா இந்த உருளைக்கிழங்கு புட்டு. செஞ்சு பாருங்கள். நல்ல கமகமன் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுவும் காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்குமே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் உண்டி போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வெள்ளை சாதம் போட்டு இதில் நீங்கள் கலரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். உருளைக்கிழங்கு சாதம்னா அதை விட ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் உருளைக்கிழங்கு சாப்பாடை போட்டு கலக்கி நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. சூப்பராக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சே நம்ம செய்யணுமா. கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். பாருங்கம்மா, நமக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைம்மா, உருளைக்கிழங்கு புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுமா. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும்மா, சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாம்மா. சூப்பரான உருளைக்கிழங்கு புட்டு நமக்கு இப்போ ரெடிமா. சுட சுட சாதம், பாருங்கள். நல்ல ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு உருளைக்கிழங்கு புட்டு. பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு புட்டு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சூப்பரான இந்த சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.